எப்பாடி இந்த அப்பாடி ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்துச்சு வர இது இருக்கே, அது வேற தனி சுகம் தான்ப்பா. என்ன பண்றது, நானே ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்கேன். என்ன பண்றதுனே தெரியல. இந்த வீட்டை விற்கிறதுக்கு வேற நான் ரோகை கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீட்டை வித்துட்டு நான் அந்த சின்சான் இருக்க வீட்டுக்கு தான் போகணும். ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் கைஸ். மறுபடி பணக்காரரோட அப்பா இருக்க லைக் போட்டிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், அப்பா இருக்க பெல் அழுத்தி ஆள்ல போட்டிருக்கேன். ப்ளீஸ் புர் டு ரிச் சிஜே அப்படின்னு ஒரு கமெண்ட்யாவது தட்டி விடுங்க கைஸ். இது எதுலையாவது ஒன்றுத்தையாவது பண்ணி தரீங்க. அப்போதான பணக்காரன். என்னது ட்ரூவா கார்டில் ஃபர்ஸ்ட் யாரோ ஃபோன் பண்ண போறாங்கன்னு வருது. யாரா அது? டோரமானு நினைக்கிறேன். டோரமான் நம்பர் மாதிரி தான் இருந்தது. அவங்க தான் இந்த மாதிரி வித்தியாசமான நம்பர்லாம் வச்சிருப்பான். 5 நம்பர் வச்சுக்கிட்டு இது மெசேஜ் வந்த மாதிரி இருக்கு. அவன் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான் கைஸ். வீட்டுக்கு நம்ம சீக்கிரமா போவோம். அவன் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். நானே இப்போ டாக்ஸில தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கார் எல்லாமே வித்துட்டேன் ஏழ்மையின் காரணமாக. ஸோ அதனால் டாக்ஸி டிரைவர்கிட்ட தான் வண்டியை போக சொல்லி போயிட்டு இருக்கேன் நான். டாக்ஸி டிரைவர் அங்கே லாஸ்ட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விடணும். ஆனால் டாக்ஸி டிரைவரே உங்களுக்கு ஒரு இது சொல்ல போகிறேன். என்னன்னா என்கிட்ட காசு இல்லை, கொஞ்சம் எடுத்துட்டு போய் விடுங்க டாக்ஸி டிரைவரே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னது காசு இல்லையா? காசு இல்லைன்னா எதுக்குடா நீ டாக்ஸியை புக் பண்ணி டாக்ஸில வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க? வெளில போடா. நீ இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வண்டியில நிக்க கூடாதுடா. போடா. நன்றி. நான் இந்த இடத்துக்கு தான் வரணும்னு நினைச்சேன் டாக்ஸி டிரைவரே. ஆனா உங்களுக்கு முன்னாடியே லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன். ஆனா அப்பதானே நீங்க இந்த இடத்துல தள்ளி விடுங்க. சரி அவனுக்கிட்ட போய் பேசும். கடைசியில் என்னன்னு அவன் அங்கங்க நம்ம ரகரையாட்டம் டான் மாதிரி சுத்திட்டு இருந்தா இப்படி தெரு தெருவா சுத்த வச்சிட்டாங்களே. சீக்கிரமா அந்த ஜிம்சா டர்மா எங்க கூப்பிட்டுருக்கானுங்கன்னு போய் கேட்போம். எங்கடா அவனுங்க வரேன்னு சொல்லிட்டு எங்க போனானுங்க தெரியலையே. பசி எங்க இருக்கிற? இப்போ நம்ம விஷயம் பேசணும்னா நான் போயிட்டு ஃபோட்டோக்கு மட்டும் 2 ஃபோட்டோ வீசிட்டு வாசலில் ஒட்டணும். அதனால நான் சுற்றில் எடுத்துன்னு வந்து ஆணி வைக்கிறேன். அவன்கிட்ட நீ பேசு. என்ன மட்டும் என்ன கூட்டினேன்ட்டா? சிஜே இங்கே பார்த்தியா, இதுதான் ட்ரெஷர் மேப்பு. இந்த ட்ரெஷர் மேப் நானும் சின்சானும் டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போகும்போது அங்கே வந்து கிடச்சிது. அதான் உனக்கு நீ வேறு கஷ்ட காலத்தில் இருக்க, அவனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் எடுத்துன்னு வந்தேன்ப்பா. அதுக்கு நான் ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி வச்ச மாதிரி இருக்கு. இது எவ்வளவு சொன்னா ஒரு டசனட்டு நம்புவானாடா, பாக்குற டிவைஸே நம்புவாங்களாடா. என்னடா இது வித்தியாசமா இருக்கு. ஏதோ அந்த இப்போ ஏதோ அந்த ஒயிட் பேப்பர்ல எழுதி பேனால எழுதி விட்ட மாதிரி இருக்குதுடா. இதெல்லாம் எப்படா நம்புற மாதிரி இருக்கு. என்னடா அதுக்குள்ள எங்கடா போனீங்க? அதுக்குள்ள காணாம. சிஜே நீ பாரு தனியாக பழமினிரு, நாங்கள் போய் பேக்கப் பண்ணிட்டு வந்துடுறோம். நீ அப்படியே ஒரு கார் எது டாக்ஸி எது புக் பண்ணி வந்துடுறோம். என்னது கிளம்பி போயிட்டீங்களா? சரி சரி நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு கொக்கி குமார் இருக்கா, அவன்கிட்ட போயிட்டு பேசிட்டு வரேன். என்ன நம்ம வீடு டேய் கரண்ட் பில் ஆகுதுடா. ஆள் இல்லாத நேரத்தில் ஃபேன் எல்லாம் போடாதீங்களா? சிச்சோட கரண்ட் பில் தான் ஜாஸ்தி ஆகுது. அதான் உங்களுக்கு கரண்ட் பில்லே கட்டுறேன். எனக்கு ஆல்ரெடி நான் இருக்கிற கஷ்டத்தில் என்னால் தாங்க முடியல. சரி நான் போய் கொக்கி குமார் ஃபோன் பண்ணுறேன். நீ 2 பேர் வாங்க. செய்யறதுல செஞ்சுட்டு சொல்லி காட்டுறியா சிஜே? கரண்ட் பில் தான் அதை கட்டுறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அங்கே உனக்கு இப்போ 10 எழுதி கொடுக்க போகிறோம். அப்போ அதுக்குலாம் என்ன பண்ணுவேன்? சரி சரி நான் போயிட்டு என் கொக்கி குமார் போய் ஃபோன் பண்ணுறேன். டே கொக்கி குமார் சீக்கிரமா ஏதாவது வண்டி இருந்தால் அனுப்பிச்சி விட்றா கொக்கி குமார். டே கொக்கி குமார் இருச்சி போன படம் பேசிட்டு இருக்கோம். ஹலோ கொக்கி குமார் கொஞ்சம் வண்டி அனுப்பிச்சுட்றா ப்ளீஸ்ரா. பேசியாச்சு. அவன் அனுப்பிச்சுடுவானா? அவனை பேச வேண்டிய அனுப்பிச்சுட்டான்டா. ஏன்னா அது யாருமே வந்து திடீர்னு படமா கார் வந்துட்டு இருக்க. வாங்கடா. எப்படா உட்காந்தீங்க? லூஸு வண்டி வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. நீ தான் லூஸ் மாதிரி எங்கே வாழ்ந்துக்கிற, எங்கேயே பைத்து கத்தனமாக பண்ணிருக்க. சீக்கிரமாக வண்டி எடுத்துகிட்டு போய் ட்ரெஸ்ட் பண்ணலாம் வாடா. இந்த பாருங்க, இந்த மேப்பில் கொஞ்சம் இன்ஸ்லாம் இருக்குது. இது மண்டைக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் பாருங்கப்பா. சரி சரி அந்த மேப்பை கொஞ்சம் எடுத்து விடாச்சு. அப்பதான் படிச்சு பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா சும்மாவே தெரிஞ்சிட முடியுமா என்ன? ஓகே நான் எங்கே போகிறேன்னே தெரியாமல் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அந்த மேப்பை எடுங்கடா. கொஞ்சம் நிப்பாட்டுறேன் வண்டியை. அப்பா நிப்பாட்டியாச்சு. இப்போ எடுத்து வாசிங்கடா. அதை ரெக்கை இல்லை என்றாலும் மனிதன் பறந்து செல்கிறான். பறக்கின்ற மான் மூலயமாகவா? மான் பறக்குமா? ஒருவேளை சாண்டா கிளாஸாக தான் இருக்கும். அப்சல்யூட்லி
ரெக்கையிலவும் பறந்து போறாரு சாண்டா கிளாஸ். அது பறக்கிற மான் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு இந்த உலகிலேயே. ஸோ சாண்டா கிளாஸ் மீட் பண்ணலாம். ரெடி. எனக்கும் சாண்டா கிளாஸ் இப்போ கிறிஸ்மஸ் வேற இல்ல. சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் டைம் டிசம்பர் மாதம் இந்த ட்ரெஷர் ஹண்ட்டை கண்டுபிடிச்சிருந்தீங்களா கூட சாண்டா கிளாஸ் போய் ஓடி போயிட்டு சாண்டா கிளாஸ் சாண்டா கிளாஸ் நீங்க உங்களை நேரில் பக்கம் நான் ஒரு பேப்பர் எழுதி வச்சு மாட்டுருவேன். அவரும் நேரில் வந்து காட்சி கொடுப்பாரு. அப்புறம் இது அவர் கூட்டிட்டு போய் அந்த டியர் கிட்ட போய் அந்த இன்ஸை கலெக்ட் பண்ணிப்பேன். அதை விட்டுட்டு இப்போ டிசம்பர் முடிச்சு மாதம் முடிச்சு இதுவாகுதேடா. இப்பயே குட் ஃப்ரைடே வர டைம் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்களே. குட் ஃப்ரைடே முடிஞ்சிருச்சுன்னு இப்போ போயிட்டு என்ன நினைக்கிறேன் வேற ஏதாவது தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. சிஞ்சாண்டரமன தேடி பாருங்களா. நீ சொல்கிறது கரெக்டு தான் சிஜே. சாண்டா கிளாஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி வேறு எதுனா இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. ஒரு வேளை ஏர்போர்ட்டாக கூட இருக்கலாம்ல சிஜே. அதாவது ஏரோப்ளேன். அதாவது இன்னும் நான் என்ன சொல்கிறேன்னா பைத்தியம் ஏர்போர்ட்டில் மனுஷன் வந்துட்டு 100 பேர் இருந்தாலும் சரி அந்த ஏரோப்ளேனில் ஹெலிகாப்டரில் மூலயமா பறந்து போவானுங்க. ஸோ நம்மக்கிட்ட ஹெலிபேட் இல்லை, ஆனால் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டுக்கு வண்டி ஒரு ரசீது சீக்கிரமா. டேய் ஆமாம் மாதிரி போவாதா, சீக்கிரமாக போடா. இந்த சிஞ்சானே இதை என் வண்டியா இருந்திருந்தா என்ன பிரச்சனை ஆனாலும் என்ன உடஞ்சு போனாலும் எனக்கு கவலை இல்லை. இது என் ஃப்ரெண்டோட வண்டி. அவன் எனக்கு கடன் கொடுத்துருக்கான்டா. கொஞ்சமாவது இது பண்ணுங்க. இந்த ஏர்போர்ட்ல 10,000 வாடிக்கு மேல வந்திருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் இருக்க சான்ஸே இல்லை. இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறீங்க, நம்ம வளைச்சு தேடுவோம். வாங்கடா தேடி பார்ப்போம். அப்படியே ஒரு ஏர்போர்ட்டே ஒரு வலை வீசி தேட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா போலீஸ் கீழ் சொல்லி பார்த்தாங்கன்னா நான் பாம்புக்கு வந்து நினைச்சுக்க போறாங்கடா. டேய் தேடுறா, இங்கே எங்கேயாவது அந்த பேப்பர் மாதிரி ஏதாவது இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு பாரு. தேடிட்டே இருக்கேன். நானும் என் கண்ணிலும் கிடைக்கல, டோரேமான் பையன் கண்ணிலும் கிடைக்கல. ஷபா கிடைக்கவே இல்லையே. என்னடா 1 மணி நேரம் ஆச்சுடா, இன்னும் கிடைக்கலடா. டே ஏர்போர்ட்டில் இல்லைடா. டே சிஜே என்னடா பண்ணுறது? நம்ம கீழே எல்லா இடத்துலயும் சரௌண்டிங்ஸ் வந்து புந்தி எல்லாத்தையுமே நம்ம ஏர்போர்ட் தேடிட்டோம். ஏன்னா மேலே இருக்கிறது பில்டிங்ஸ் மேலே இருக்கிறதுக்கு என்னமோ எனக்கு வாய்ப்பு இருக்குமோ என்னோட 6th சென்ஸ் சொல்லுது. ஸோ நம்ம போய் இந்த பில்டிங் மேலே ஏறி எதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாமே. ஏன்னா இவ்வளோ 1 மணி நேரம் தேடுறோம். நீங்கள் போய் தேட்டோம் நம்ம மனசும் ஆறிடும்ல. ஸோ மேலே போகிறதுக்கு எனக்கு எதுனா கொஞ்சம் கொடுங்கடா. டோரேமான் கொஞ்சம் கொடுறாதுண்ணா. சிஜே ஆக்சுவலாக நான் உனக்கு பேம்போ காப்டர் கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் வெயிட்டுக்கு அது 1 0. ஸோ இதுலேயே எடுத்துன்னு போ. டேய் இது மனசாட்சி இருக்கடா. ஜெட் பேக் கொடுத்துருக்கடா. டேய் ஜெட் பேக்டா இது. நான் பறக்காத ஜெட் பேக்கடா. ஆனால் இப்போ என்கிட்ட காசு இல்லாத நேரத்தில் தான் நான் ஜெட் பேக்கில் பறக்க முடியாம சுற்றிட்டு இருக்கேன். அதை நம்பிட்டு இதை திரும்போ அப்படின்னு தலைவாட்ட சொல்லிட்டு இருக்கேன். டேய் நிறுத்தி காசு இருந்துட்டா அதுக்கு ரோட திரிய வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுடா. டேய் ஒரு நிமிஷம், என் வீட்டு பக்கத்தே வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்திருக்கோம் பார்த்தியா? டேய் உன் வீட்டு பக்கத்தில் இருக்குதா, ஆனால் நீ என் வீட்டிலேருந்து வந்திருக்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். சரி டோரேமானே, அங்க ஏதோ இருக்க மாதிரி இருக்குடா. ஏதோ ஒரு போட்டோ மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியலையே. என்னதுடா அது போட்டோ? டேய் இது ஏதோ பேப்பர் மாதிரி இருக்குடா. அந்த பேப்பரை எடுத்துடா. ஏதோ ஒரு ஜாம்பி மாதிரி அந்த போட்டோல ஏதோ தெரியுது. ஆனா நமக்கு எதுக்கு இந்த போட்டோ? அந்த பேப்பர் மட்டும் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். சிஞ்சாண்டரமனே எவ்வளோ எங்கடா போனானுங்க? அதுக்குள்ள போயிட்டானுங்க கீழே. சரி நம்மளும் எடுத்துருக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். அடிக்கடி நம்ம தனியாக போக விடுறது சிஞ்சாண்டரமனுக்கு வேலையாக போயிடுச்சு. இவனுங்களை நம்பி இந்த சின்ன பிள்ளைங்களை நம்பி நம்ம இந்த காரியத்தில் இறங்குறோம். இது சக்ஸஸ் ஆகுமா? என்ன நடக்க போதோ என்னமோ தெரியல. சரி கீழே போயிடுவோம். ஆனால் இவனுங்க மட்டும் சொகுசாக வந்து காரில் உட்காந்துடுறானுங்க. நம்ம தான் வேகாத வெயிலில் போய் திரிஞ்சிட்டு வந்துடும். அதனால ஸ்கின்லாம் டேன் ஆகிடுது. ஓகே வண்டி எடுத்து கிளம்புவோம். சிஜே இதுக்கு நான் உனக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன். பாட்டா? கருப்பாயி வெயிலினால சிஜே தான் கருப்பாயி தொண்டா கொஞ்சம் மாறிடுச்சு. இதுதான் எப்படி இது சிஜே? சத்தியமா நல்லாவே இல்லை, கேவலமா இருக்கு. நான் சீக்கு போடும். அதை எடுத்து படிங்க. கண்ணிலிருந்தும் வரும், மண்ணிலிருந்தும் வரும், வெண்ணிலிருந்தும் வரும். ஐ திங்க் இது மழை தான். ஸோ வாங்க, அது தண்ணி இருக்க இடம் இந்த சீ தான். ஸோ நம்ம சீக்கு போயிட்டு நல்லா சொட்டிட்டேன்.
அப்படியே தேடிட்டு இருந்தாலும் வச்சுக்கோயா அப்படியே வந்துடும் ஈஸியாக. சிச்சு என்ன ஒரு மடிங்க எடுத்த அளவுக்கு க்ளூ கொடுத்துருக்காடுங்க. சே அப்படியே திருப்பி என்னடா ஒரு இடத்துலையுமே க்ளூ பேப்பரை காணும். என்ன இந்த பீச் வேறு 8 கிலோமீட்டருக்கு மேலே. ஸோ நம்ம தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இந்த வழியில் வருவோம்னு சொல்லிட்டு இந்த வழியில் அவங்க வைப்பாங்க. இந்த வழி அந்த சைடில் இருக்க வழியில் கூட தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பாரு 2 மணி நேரம் ஆயிடுச்சேடா. ஒன்றும் தேடி முடியலடா சிச்சானு. எனக்கு நம்ம இதில் இருக்க மாதிரி எனக்கு தோணலை. சிச்சி, நம்ம ஏன் தண்ணின்னா அந்த கடலுக்கு வரோம்? அன்றைக்கி ஒரு நாள் நம்ம கூட டைனோசர் தத்துதுன்னு ஒரு குட்டையில் போய் குளிச்சோமே, அங்கே போய் பார்க்கலாமா? என்னது குட்டையா? குட்டை என்ன குட்டை சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலடா. அதான்ப்பா, அந்த பக்கத்தில் கூட ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு கூட ஒன்று வச்சுருப்பாங்களே, அங்கே தான்ப்பா. அப்படியே அந்த சிட்டிக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கும் அந்த இடம் தான். அது என்ன எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் எப்படியாவது பிடிச்சி போயிரு. அது அங்கே இருக்கு பேர். இதடா இதில் இருக்க மாதிரி தோணல. அதுலேயே இல்லடா, இதில் எப்படா இருக்கும் டோரை வச்சுச்சாட? எப்படி இருக்கணுமோ தோன்ற மாதிரி தெரியல. என்னடா இது பேப்பர் மாதிரி இருக்கு? இது பேப்பர் மாதிரி இருக்குடா. இப்போ எடுத்து அப்படியே அந்த வேலை ஏறா அந்த டோரை திறந்து விட்டு. அப்பா நானே தான் எல்லாம் பண்ணுறேன். நீங்கள் பின்னாடி டோரத்தை கூட திறந்து எடுக்காதீங்க. சரி ஓகே எடுத்தாச்சு. டோரை நீ சொன்ன இடத்துல தானே இருக்கு. என்னடா இதுக்கு தான் ஒரு புத்திசாலி கூட இருக்கணுன்றது. சரி அதை எடுத்துட்டல, மீதி எதுனா குழு இருக்கான்னு படி அப்படியே. அப்போ தான் நமக்கு புதையல் கிடைக்க சிற்றே. நம்ம 2 இது தான் முடிச்சிருக்கோம், 3ஆவது இது நம்ம தொடணும். சீக்கிரம் பாரு. பல்லாயிரம் பூக்களும் காய்களும் பூத்து குலுங்குகின்றன ஒரு அழகான நந்தவனம். சிஜே கொஞ்சம் லெஃப்டில் ரைட்டில் திரும்பி நந்தவனம் வந்துடும். இந்த ஊர் பேர் என்னதுடா சிஜே? இப்படி டப்புடிக்கிற நான் என்ன சொல்றது? ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாம் என்னடா இருக்காங்க. இந்த ஊர் பேர் வந்து அழியானு. ஸோ இதுதான் அழியான். புரியல சிஜே. அலைனானா? ஓ, நீ அயலான சொல்றியா? படிக்கணும் உனக்கு தெரியலையாடா சிஜே? இப்போ வந்து சிவகார்த்தியின் படம் அயலான அது சொல்றியா? ஆமா, எனக்கு படிக்க தெரியாது. உங்க 2 பேரும் தான் நல்லா படிக்க தெரிஞ்ச புத்திசாலியில கூட்டாயிருக்கேன். அங்க வேற பாரு, அழியான் JN ஜங்ஷன். ஸோ அழியான் ஜங்ஷன் மீன்ஸ் இங்கே ரயில் நிற்கணும் அவனுங்க சொல்கிறானுங்க. இது ஊர் பேர் அழியான். அயலான் கூட பரவாயில்ல, இது அழியான் அழிஞ்சு போகிற ஊராடா இது. மடி இன்னும் தோண்டி கொண்டு எடுத்துட்டு வந்தீங்களா? வேறு எங்கே இருக்கோம் சிஜே? யோசிச்சு பாரு. டேய், நந்தவனம்னு சொல்கிறாங்கடா. இது அழியான் தான். அப்போ பக்கத்து சிட்டிக்கு வண்டியை விடு. அது ஒரு வேளை நந்தவனமாக இருக்கும் போல. இரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பூக்களும் காய்களும் பூத்து குலுக்குகின்றன அழகான நந்தவனன்றாங்க. ஸோ இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்கடா. ஒரு பாடி டேய் பார்க்ல இருக்க இது எடுத்துடா. இது சொல்றா டேய். இப்போ வர யூடியூபர்ஸா கத்த போறாங்க. அந்த யூடியூபர்ஸ் 1008 மரத்தை வாங்கி நட்டிட்டு இருக்காங்க. இதுல நான் பண்றத பார்த்தா இன்னும் இது பேப்பர் இருக்கு பாரு இருக்குடா. எடுத்துட்டு வரேன் அந்த பேப்பரை. டேய் அப்புறம் தள்ளி விட்டதுக்கு அர்த்தம் கூட இருக்கு. ஏதோ பேப்பர் இருக்க மாதிரி இருக்குதுல. சிஞ்சடார்மல உள்ளே இருக்குடா. அப்ப இது இத்தனை பார்க்கா? இதுல உட்காந்து போற யாரும் நினைச்சேன்டா. இந்த ஊரில் தான் பல வருஷம் இருக்க. ஊர் பேர் தெரியல, பார்க்கா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த ஊர் காரணான்னு எனக்கு தெரியல. தண்டத்துக்கு இருக்க போல சாப்பிட்ற. ஏய் அமைதியா இருங்கடா. சும்மா தானே பேசிக்கிட்டேன். என்னை திங்க் பண்ண விடுங்க. இப்போ வந்து நம்ம 3 குழு எடுத்துட்டோம். ஒன்று வந்துட்டு ஏர்போர்ட்ல, இன்னொன்று வந்துட்டு அந்த ஏரியில, 3ஆவது வந்து இந்த பூங்கால. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேற எங்கே போகிறோன்றத அந்த 3 மேப் ஜாயின் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். ஸோ 3 ஜாயின் பண்ணி ஒட்டு வைங்க. ஃபேஸ்புக் போட்டேன் நான் ஓட்டிட்டு இருக்கேன். 2 பேரும் தண்டத்துக்கு இருக்கீங்கடா. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் புதைந்தது இன்று இங்கு முளைத்திருக்கிறது உலகை காண்பதற்கு. விரைவில் கண்டுபிடி, பொற்காசுகள் உன் கையிலா. கண்டிப்பா டைனோசர்ஸ் தான்டா. இதெல்லாம் நானே நிறைய வாட்டி கலாச்சிருக்கேன். ஸோ இதுதான். ஆனால் நீங்கள் மறுபடியும் சபதத்திற்கு சிச்சோட நீங்கள் வேணா போயிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. 3 கிலோ நான் கண்டுபிடிச்சல. 3 கிலோ நீ கண்டுபிடிச்ச? சத்தியம் என்ன? ஏதோ சாண்டா கிளாஸ்ட்டு எல்லோரும் உருட்டினேன். மறுபடியும் பார்க் எங்கே இருக்குன்னு தெரியாது, குட்டை எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் 3 கிலோ இவர் தான் கண்டுபிடிச்சாதா? வாட்டர் மட்டும்தானே நீ அப்படி சொல்கிற சிஞ்சானே? டேய் அப்படியே போயிட்டு டைனோசர் தேடி போடா.
கைஸ் அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. இந்த புதையல் கட்சி தான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் தரும், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆமாடா கொக்கு குமார், உன்னோட வண்டி பதமாக கொக்கு குமார் கிட்ட வண்டி பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள டைனோசர் வந்துச்சு. அது எவ்வளவு சொல்லாம டீரக்ஸ் வந்திருக்கு. நீ வச்சுட்டு கதைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீ உங்க ஃப்ரெண்டு கூட கடையில் பண்ணிட்டு இருந்தா அது எதுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணி நாங்கள் பாட்டுக்கு உள்ள சேஃபாக இருந்துட்டோம். சிஜே கடலை போட்டுட்டு இருந்தாடா. டேய் என்னடா சொல்றடே? சரி இது எங்க இருக்கும் யோசிச்சு பாருங்களா. அந்த டைனோசர் பிளேஸ் இது ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு 4 எடுத்தாலும் பத்தாது. அதனால நம்ம யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த முட்டையை நம்ம நிறைய வாட்டி ஏற்றிருக்கோம் கீச்சிருக்கோம், ஆனால் ஒன்றுமே ஆகல இது முட்டை. ஸோ நம்ம இந்த முட்டையை ட்ரை பண்ணலாம், ஓகேவா? சரிப்பா ட்ரை பண்ணல. அது எதுக்கு இப்போ ஃப்ரை பண்ணுற மாதிரி சொல்லின்னு இருக்கேன். இல்லை ஒருவேளை முட்டையாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ண ஆம்லெட் டின்னர் சாப்பிட்றோம். நான் வர கஷ்ட காலத்தில் இருக்கேன், கொஞ்சம் யூஸ் ஆகிற டின்னருக்கு. பைத்தியம், அது டைனோசர் முட்டை போட்டு சாப்பிடு வேடா. சீ, அதே பாய்சனேக்கா கூட இருக்கலாம், ஏன்னா அது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுது. இது மாதிரி நான் சுடுறேன். இது ஒர்க் அவுட் ஆகலை உடஞ்சிருச்சுன்னா அது கிளாஸில் பிடிச்சிக்கோங்க, நம்ம ஆம்லெட் போட கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இதாண்டா பொற்காசு, டவுட்டே இல்லைடா. இப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் நம்ம அள்ளிட்டு போகிறோம், நிறைய இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நமக்கு ஜேசிபி அந்த மாதிரி எதனா வெஹிக்கிள் தேவை. டேய் நீங்கள் எங்கே இருங்க, நான் போய் ஜேசிபியை கூப்பிட்டு வரேன். ஓகே வந்துருச்சு. இந்த பொற்காசெல்லாம் எப்படியும் அள்ளி நம்ம ஜீப்பில் போட்டுட்டு வேண்டியதுதான். பா காசே இல்லாமல் தவிச்சதுக்கு கடவுள் எப்படி ஒரு வரம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகே நல்லா பெண்ட் பண்ணுவோம். வாடே இது எப்படி கட்டர் பண்ணுறதுன்னு தெரியாது. முன்னாடி ஜேசிபே ஓட்டினது கிடையாது. ஜேசிபி ஓட்டியிருக்கா பட் ஃப்ரண்ட்டு பேக்கில் ஓட்டியிருக்கா. இந்த மாதிரி அதெல்லாம் ஆடலே பண்ணதில்லை. இந்த பட்டன் நமக்கு பார்ப்போம், என்னடா மறுபடியும் சுருங்குது. சரி இந்த பட்டன் நமக்குவோம். ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் கீழே இருக்குது. என்னடா இது ரொம்ப இதுவாக. ஏன்பா இதெல்லாம் டிரைவர் பிடிச்சின வேண்டியதானே, வண்டி பிடிச்சினந்தியே. ஐயோ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறப்பா நீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டிரைவரை கூப்பிட்டுக்கு நான் காசாக கொடுத்தேன். அவர் டிரைவர் வந்துட்டு சாப்பிட போயிட்டார். சரி நீங்க சாப்பிட்ற வரையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டப்பா. இப்போ வர கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சுன்னா அவர்கிட்ட கொடுத்துட்டாருண்ணா. சீக்கிரமாக எடுக்கலான்னு பார்க்குறேன், எப்படி பண்ணுறதே தெரில எனக்கு. சரி முன்னாடி இதை எடுத்து பண்ணுவோமா? இதில் பண்ண ஈஸியாக எடுத்துடலாம், பட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கரெக்டாக பண்ணுறேன்னாலே. சரி ஓகே எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், இது வேறு வரவே மாட்டேங்குது. ஹேண்டலிங்கும் தெரியல. சே ஒரு பொற்காசுக்கு ஆசைப்படுறதுக்கு என்னென்னா பாடுபட வேண்டியிருக்கு. இந்த டீரக்ஸ் வேறு இப்போ தான் இங்கே தான் சுற்றிட்டு கடந்தது. திரும்பி வந்து என் நிலமை என்ன ஆகுறது? சீமா அள்ளி வாரி போட்டுட்டு போக வேண்டியதுதான். எங்கேயும் ரொம்ப நேரமாக இருக்கு, எனக்கு அசிங்கமாக இருக்குது. சரி எடுப்போம். வாரியாச்சு, வாரி ஜீப்பில் போட வேண்டியதுதான். டேய் வாரி கொடுக்குறா, எவ்வளோ முட்டை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? சரி நம்ம வந்து கிளம்புவோண்டா. நம்ம கிளம்பி ஓகே. அப்போ ஜேசிபி இங்கே விட்டு அம்பாவா செஞ்சாடு. இப்போ ஜேசிபி எடுத்துகிட்டு தான் இந்த வண்டி யார் ஓட்டுவோம்? சாரியா எடுத்து ஜேசிபி போயிட்டு போட்டோம். நமக்கு இருக்கு காசுல அந்த டிரைவருக்கு நம்ம புது ஜேசிபி வாங்கி கொடுத்துருவோம். சிஞ்சாடா சீஜாடா வருது, என் பேர் சொல்லி சீஜாடா வந்துப்போம். முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணோம். ஏன்னா டைனோசர் அதில் முட்டை தேடிட்டோன்னு வரும். ஆனால் அதுக்கு அறிவு இருக்காது. இவ்வளோ நேரமாக இருக்கே குட்டியும் வரல விட தோணுது. சரிடா அந்த பொற்காசெல்லாம் பங்கு பிரிங்கடா. டேய் ஓகே கைஸ், அப்புறம் மறக்காமல் பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ காய்ஸ், நீங்கள் இல்லைனா இது முடிஞ்சிருக்காது. அப்புறமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்தி ஆள போடுங்க.